கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மார்க் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 22 43 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த பகுதிக்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், எ ஃபெய்த்ஃபுல் ஃபாதர் என்பது. ஒரு தகப்பன் மூலமாய் பிள்ளைகள் நல்ல காரியங்களையும் படித்துக் கொள்கிறார்கள், அநேக தவறான மாதிரிகளையும் படித்துக் கொள்கிறார்கள். ஆபிரகாம் பொய் சொன்னான், அதே பொய்யை அவனுடைய குமாரனான ஈசாக்கு சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அருமையான மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே ஃபாதர்ஸ் டேக்கு கூட நாம் பயன்படுத்தலாம். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல தகப்பனாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரரும் தங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக வாழ முயற்சிக்க வேண்டும். இந்த தகப்பனை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய பேர் எவீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெப ஆலயத்திலே அவனுடைய பொசிஷன் உயர்ந்த நிலையாகும். அதே சமயத்தில் அவன் வாழ்ந்த சமுதாயத்திலே அவனுடைய வாழ்க்கையில வெரி இம்பார்ட்டன்ட் மேன் என்று சொல்லலாம், முக்கியமான மனிதன். அவன் சொல்லுகிறதை மக்கள் கேட்பார்கள். அந்த ஜெபாலயத்தினுடைய ஆராதனைகள், ஒழுங்குகள், அங்குள்ள தோராவை வாசித்து அதை பக்குவப்படுத்தி பாதுகாக்கிற பணியெல்லாம் இந்த அருமையான மனிதனுடைய பணியாகும். இவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 42 வாசித்தால் அந்த எவீரு என்பதற்கு ஒரே மகள் இருந்தாள் என்பதை லூக்கா எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த தகப்பனிடத்திலிருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. முதல் காரியம் என்னவென்று சொன்னால், he approached Jesus. அவன் ஆண்டவரை எவ்வாறு அவன் தொடர்பு கொண்டான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் ஒரு ஜெப ஆலய தலைவன், யூதர்கள் மத்தியிலே உயர்ந்த ஸ்தானத்தை உடையவன். அவன் நல்ல மதிப்பான, அவனுக்கு பொறுப்புகள் உண்டு, மதிப்பான அவனுக்கு புகழ் உண்டு, அவனுக்கு சில அதிகாரம் உண்டு. ஆனால் அவன் ஆண்டவரை எவ்வாறு தொடர்பு கொண்டான், எவ்வாறு அணுகினான் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் அங்கு 22 சொல்கிறது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவன் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்தார். ஆகவே ஆண்டவரை இவன் நிக்கதோமை போல தனியாய் சந்திக்கவில்லை. ஆண்டவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுகிறார். வெளிப்படையாக தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரின் பாதத்திலே விழுந்து ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கண்டுகொள்ள அல்லது கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அவன் எவ்வாறு ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். he appealed to Jesus என்று சொல்லலாம். பாருங்கள், அங்கே 23வது வாக்கியத்திலே, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். தன்னுடைய பக்தி தன் மகளை காப்பாற்றாது என்பதை புரிந்து கொண்டான். தன்னுடைய பாரம்பரியம் தன்னை காப்பாற்றாது என்பதை புரிந்து கொண்டான். வைத்தியர்கள் தன் மகளை காப்பாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டார். ஆகவே இயேசு ஒருவரே தன் மகளை காப்பாற்றவும் விடுவிக்கவும் அவளை சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் நம்பி ஆண்டவரிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறான். இந்த வேண்டிக் கொள்கிறதை ஒரு பிரார்த்தனை என்று சொல்லலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அநேக தவறான வாழ்வு வாழலாம், அல்லது ஆண்டவரை விட்டு தூரம் போகலாம், பல்வேறு தீய பழக்கங்களிலே அடிமைப்பட்டிருக்கலாம். அந்த பிள்ளைகள் சுகமாக வேண்டும் என்றால், சீர்திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரிடத்திலே இந்த எவீரு போல நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, அவன் அழைத்த உடனே ஆண்டவர் அவனோடு கூட செல்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. 24வது வாக்கியத்தை பாருங்கள். இயேசு அவனோடு கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கிறார்கள். இயேசுவோடு நடந்து செல்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே
இயேசுவை நோக்கி ஜெபித்தவர்கள், இயேசுவை மேசியா என்று அறிக்கையிட்டவர்களை எல்லாம் யூத மதத்திலிருந்து தலைவர்கள் விலக்கி வைப்பார்கள். இதெல்லாம் அறிந்திருந்தாலும் அவன் ஆண்டவரை தன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறான், அவரோடு நடந்து செல்கிறான். He associated with Jesus என்று சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல வரும்போது அவன் வீட்டிலிருந்து வந்து சொல்கிறார்கள், உங்களுடைய மகள் மரித்து போனாள். ஆனாலும் கூட அவன் திகைத்தானோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவனோடு அவன் வீட்டுக்கு செல்கிறாள். அங்கே மரித்தவர்களுக்கு அழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தகப்பனையும் தாயையும் தன்னுடைய பிரியமான சீடர்களை அழைத்து சென்று அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார். அருமையானவர்களே, முதலாவது அவன் ஆண்டவரை எவ்வாறு அணுகினான், ஆண்டவரிடத்திலே எவ்வாறு வேண்டிக் கொண்டான், ஆண்டவரோடு எவ்வாறு ஐக்கியப்பட்டான் என்பதை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தெய்வத்தின் கரத்திலே கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய மேடு பள்ளங்களை ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். பாவத்தில் மரித்த நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பித்து செயல்படத்தக்கதாக திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். இந்த எவிரோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எவிரு என்கிற ஒரு தகப்பனை போல நாங்கள் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தகப்பனாக வாழ்வதற்கு எங்களுக்கு பலன்தான். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உடைய பாதபடியில் சமர்ப்பிக்கிறோம். எங்களை உயிர்ப்பித்து பயன்படுகிற பாத்திரங்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.